ஒரு ஊரில் அருண் என்ற பையன் இருந்தான். அவன் படிப்பை முடித்திருந்தான். ஆனால் வேலை கிடைக்கவில்லை. அவன் வீட்டில் பெரிய தோப்பு இருந்தது. ஆனால் அந்த தேங்காய் எல்லாம் சின்னதாகவே இருந்தது. யாரும் வாங்க மாட்டேன் என்று சிரித்தார்கள். அதே நேரத்தில் அருண் அப்பாவின் உடல்நிலை சரியில்லை. அப்பா ஓய்வாக இருந்தார். அப்பா அருணை பார்த்து, நம் குடும்பத்திற்கு வருமானம் தேவை அருண், நீ ஏதாவது செய் என்றார். அதை கேட்டதும் அருண் யோசனை செய்தான். தேங்காயை இப்படி விற்க முடியாவிட்டால் இதில் சுவையான ஸ்வீட் செய்யலாம். பாக்கெட்டில் போட்டால் மக்கள் வாங்காமல் இருக்க மாட்டார்கள். அவனும் அம்மாவும் சேர்ந்து தேங்காயில் இருந்து பர்ஃபி, லட்டு, அல்வா, தேங்காய் மிட்டாய் என்னென்னவோ செய்தார்கள். பாக்கெட்டுகளாக ஆக்கினார்கள். இந்த ஸ்வீட் கடைக்கு பெயர் வைத்தான், தேங்காய் இனிப்பு மகிழ்ச்சி. மக்கள் வரிசையாக வந்து வாங்கினார்கள். சின்ன தேங்காய் தான், ஆனால் இனிப்பு அதிகமாக இருந்தது. கடை செமஹிட் ஆனது. இப்படிதான் ஒரு சின்ன யோசனை ஒரு பெரிய வெற்றியாக மாறிவிட்டது. ஒரு சிறிய கிராமத்தில் பழைய வீட்டின் முன் ஒரு சிறுமி ஒவ்வொரு நாளும் பூக்களை எடுத்து அழகு செய்கிறாள். அந்த வீடு காலியானது. ஆனால் அவளுடைய பாட்டி சொன்னது போல் அந்த வீடு ஒரு நாள் மகிழ்ச்சியுடன் மாறும் என்ற நம்பிக்கையில் அவள் பூவால் அழகு செய்கிறாள். ஒரு நாள் அந்த வீட்டிற்கு தாயும் குழந்தையும் வந்தார்கள். அவர்களுக்கு தங்க இடமில்லை. சிறுமி மலருடன் வரவேற்றாள். அந்த வீடு மீண்டும் வாழ்வு பெற்றது. மினி ஒரு மஞ்சள் பலூனை பிடித்து சிரித்து கொண்டிருந்தாள். அவளோடு ஒரு நாய் பொம்மை, கரடி பொம்மை இருந்தது. திடீரென்று பலூன் காற்றில் பறந்து விட்டது. மினி கலங்கினாள். அது என் பலூன், என் பாட்டி கொடுத்தது. நாய் உற்சாகமாக ஓடிச் சென்று பின்தொடர்ந்தது. ஒரு கட்டத்தில் பலூனின் கயிறு கிடைத்தது. மினி மகிழ்ச்சியுடன், நண்பர்கள் இருந்தால் எல்லாம் மீண்டும் கிடைக்கும். ஒரு காலத்தில் ஒரு பசுமை நிற நகரில் ஒரு அழகான குட்டி வீட்டில் ஒரு சிறுமி வாழ்ந்தாள். அவளுக்கு பொம்மை ரொம்ப பிடிக்கும். ஆனால் எதையும் விரைவில் மறந்துவிடும் குணம் அவளிடம் இருந்தது. ஒரு நாள் அவளது பாட்டி அவளுக்காக வாங்கியிருந்த ரேபிட் பொம்மையே அவளுக்கு பிடிக்கவில்லை. இது எனக்கு பிடிக்கவில்லை பாட்டி என்று சொல்லி அதை குப்பையில் தூக்கி வீசிவிட்டாள். பாட்டி அதை எடுத்துக்கொண்டு மெதுவாய் தீ வைக்க சென்றபோது ஒரு பெரிய காற்று திடீரென்று வீசியது. ரேபிட் ஒரு பெரிய காட்டுக்குள் பறந்து சென்றது. இந்த ரேபிட் அப்படியே நடந்து போன போது திடீரென்று ஒரு குரல் கேட்டது. யார் இது? என்னுடைய காட்டுக்குள் வந்திருக்கிறாய் என்று ஒரு பயங்கரமான சிங்கத்தின் குரல். ரேபிட் தயங்காமல் பேசியது. நீ என்னை பிடிக்க விரும்புகிறாயா? அப்படி என்றால் என் விடுகதைக்கு பதில் சொல்லு. சிங்கம் சிரித்தது. சரி சொல், என்ன விடுகதை? ரேபிட் சொன்னது, இரவில் பிறக்கிறேன், ஆனால் பகலில் மறைந்து விடுகிறேன். சிங்கம் புரியாமல் தவித்தது. அப்பொழுது ரேபிட் மெதுவாக சிரித்தது. நிலா என்றது. மெல்ல காட்டுக்குள் ஓடிவிட்டது அந்த ரேபிட். ஒரு ஊரில் ஒரு பெரிய கல்வி கற்ற பண்டிதர் இருந்தார். பெருமையோடு பேசுவார். எனக்கு வேதம், சமஸ்கிருதம், இயற்கையியல் எல்லாம் தெரியும் என்பார். ஒரு நாள் ஒரு பெரிய நதியை கடக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. படகோட்டி ஒருவர் படகை ஓட்டினான். பண்டிதர் படகோட்டியிடம், ஏய், உனக்கு எழுத படிக்க தெரியுமா? இல்லை சார், நான் படகோட்டுறதுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ உன் வாழ்க்கையில் பாதி வீணா போச்சு. மறுபடியும் பண்டிதர் படகோட்டியிடம், சமஸ்கிருதம் தெரியுமா? இல்லை சார். அப்போ முக்கால் வாழ்க்கை வீணா போச்சு. திடீரென்று ஒரு பெரிய புயல். படகு குலுங்கியது. படகு உடைஞ்சு போச்சு. படகோட்டி கேட்டார், ஐயா, உங்களுக்கு நீந்த தெரியுமா? பண்டிதர் படகோட்டியிடம், தயவு செய்து எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுங்க என்று கேட்டார். சரி ஐயா, நான் உங்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கிறேன். நீங்கள் எனக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்கணும். சரி என்று இருவரும் மகிழ்ச்சியாக நதிக்கரையை அடைந்தார்கள். ஒரு அழகான காட்டில் ஒரு பெரிய கரடி இருந்தது. அந்த கரடி ரொம்ப நல்ல கரடி. ஆனால் அந்த கரடிக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த கரடிக்கு நண்பர்கள்னு யாரும் கிடையாது. ஒரு நாள் அந்த கரடிக்கு ஒரு யோசனை வந்தது. நான் ஒரு தேன் ஜாடியை வைக்கிறேன். யாராவது அதை பார்த்து வருவாங்க. நம்ம பேசி பழகலாம். அந்த பக்கமாக ஒரு 3 சிறிய உயிரினங்கள் வந்தாங்க. அணில், சிட்டுக்குருவி, பச்சை தவளை. அவர்கள் தேன் ஜாடியை கண்டதும், இது யாருக்கானது என்று பார்த்தார்கள். அப்பொழுது கரடி மெதுவாக வந்தது. நான் தான் வைத்தேன். உங்களுக்கு பிடிச்சா வாங்க சாப்பிடலாம். அவர்கள் பயந்து ஓடப்போக கரடி சொன்னது, நான் உங்களை சாப்பிட மாட்டேன். நான் உங்கள் நண்பனாக இருக்க ஆசைப்படுகிறேன். அணில் தைரியமாக சொன்னது, நீங்கள் நல்லவர் போல தான் தெரியுறீங்க. நம்ம ட்ரை பண்ணலாம் நண்பர்களாக இருக்க. அது முதல் நாள். எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு ஆடி பாடி மரங்கள் மேல் ஏறி ஒரு பெரிய சந்தோஷ காடாக மாற்றி